வெற்றி வந்து தளபதியோட வெற்றி, மக்களோட வெற்றி, என் கூட நிர்வாகிகள் வேலை செஞ்சவங்களோட வெற்றி. டெஃபினட்டாக இனிமேல் இந்த தொகுதியில் நல்லதே நடக்கும். நிச்சயமாக நாங்கள் எல்லாம் நல்ல முயற்சி எடுத்து தளபதியோட ஸ்கீம்ஸும் மற்ற எல்லா வேலைகளும் இமீடியட்டாக செயல்பட ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனை, சாலை வசதிகள் பிரச்சனை, மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிரச்சனை, அத்தனை பிரச்சனையும் இமீடியட்டாக தீர்வு காணுவோம். எம்எல்ஏ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோன்னே மக்கள் வந்து மனு கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கான அத்தனை முயற்சிகளும் இமீடியட்டாக செய்யப்படும். இது 1.5 வருஷமாக இந்த ப்ராப்ளம் ஓடிட்டு இருந்துச்சுங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கடைங்க போக்குவரத்து நெரிசல் இருந்துச்சு, அங்கே நிறைய பேர் வந்துட்டு போகிறது, அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சு. அதனால் அதை தான் ஃபஸ்ட்டு பர்டிகுலராக பார்த்து மூடியிருக்கோம். ஏன்னா அதுக்கு நிறைய பேர் சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் அதுக்கு பிரச்சனையும் பண்ணிகிட்டு இருந்தாங்களாட்டிருக்கு. ஏன்னா அதெல்லாம் எங்கள் நாலேஜுக்கு வந்துச்சு. இமீடியட்டாக நம்ம சொல்லி உடனே க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கு. அது போக மக்கள் வேறு எங்கெங்கே டாஸ்மாக் கடையில் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் டெஃபினட்டாக மூடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.